இங்கே பார்த்தீங்களா பாறை மீனுங்க, சின்ன சின்ன சைஸில் கிடச்சிட்டு குழம்பு வைக்கலாம்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வறுக்காமல் நம்ம சாப்பிட்டா திருப்தியாக இருக்காது இல்லைங்களா? அதனால் கொஞ்சோண்டு குழம்புக்கும் கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கும் பிரித்தாச்சு. அப்படியே குழம்பு வைக்கிறத ஒதுக்கியாச்சு. இப்போ மீன் வறுக்கிறத தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனை வந்து அழகாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே பரப்பிட்டு நடுவில் ஒரு குழியை பறிச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்துகிட்ருக்கேன். லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அப்படியே பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஏன்னாக்க இந்த மீனுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பேஸ்ட் ஆக்கணும்னாக்க பாறை மீனில் வந்து ஒட்டாது. அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை தெளிச்சிக்கோங்க. அப்படியே மீனில் பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பரட்டி அப்படியே ஊற வச்சோம்னா 10 நிமிஷம். இப்போ வந்து அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைக்கல்லில் வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து குடிக்காதுங்கிறதுனால தான் நம்ம தோசைக்கல் யூஸ் பண்ணுவோம். அது நான்ஸ்டிக்குன்னா சொல்லவே தேவையில்லை, கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதை எண்ணெய் குடிக்காது. அப்படியே ஒரு 4 மீனை அப்படியே அடிக்கிட்டேன். அவ்வளோதான். பாறை மீன் எப்போவுமே வந்து உடையாது, அது மாதிரி மசாலாவும் உதிராது. அதனால தான் உதிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சூப்பராக அப்படியே அந்த மனமே சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க, தோசைக்கு ஊற்றுற மாதிரி. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சும்மாவே சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். மீன் குழம்பு பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு. நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் கம்மியாக இருக்கும், மீனும் வெரி டேஸ்ட்டாக இருக்கும். இது குட்டி குட்டி மீன் தான். நீங்கள் பெரிய மீனுனாக்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வீடியோ